இந்த ஐஸில் போட்டது, ஐஸில் வச்சது, ஐஸ் விற்பதும், ஐஸில் வைப்பதும் குற்றம் சொல்லக்கூடிய ஆள் நான். ஞாபகத்தில் வச்சுங்க. ஐஸ் வைக்கிறது, ஐஸ் வைக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ ஏமாத்துறான்னு அர்த்தம். அது மாதிரி உங்களுடைய குடலை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். நீங்கள் ஜில்லுன்னு குடிக்கிறது வந்து மிக பெரும் தவறு. ஏன்னா குடலுக்குள்ள வெப்பம் மட்டும்தான் வேணும். வெந்நீர் குடிப்பதால் தான் உஷ்ணம் போகும். யார் யாருக்கெல்லாம் உஷ்ண நோய் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் ஸ்கின் எஃபெக்ட் இருக்கவனுக்கெல்லாம் உஷ்ண நோய் இருக்குன்னு, உஷ்ணம் தான் அதிகம். உஷ்ணத்தினால வர்றது தான் அது. பெண்களுக்கு வெள்ளை போகும், அது உஷ்ணத்தினால தான் வருது. ஆண்களுக்கு விந்து நீர்த்து போயிடும், உஷ்ணத்தினால தான் வருது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஐஸ் போட்ட தண்ணியோ ஐஸ் தண்ணியோ குடிக்கவே கூடாது. வெந்நீர் குடிச்சிங்கன்னா உஷ்ணம் நீங்கிடும். ஆக இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். காய்ச்சிய நீரை அருந்துங்கள். காய்ச்சி ஆற வச்சு கூட குடிங்க. உங்களுக்கு சுடுதண்ணி பிடிக்கலையா? ஆனால் சுடுதண்ணி ரெகுலராக ஒருத்தன் வேறு எந்த மருந்துமே தேவையில்லை. ரெகுலராக ஒருத்தன் சுடுதண்ணி குடிச்சிட்டே வந்தால் ஃபேட்டி லிவர் காலி ஆகிடும். கொழுப்புகளை கரைத்து வெளியே எடுத்துரும். உங்களுடைய மலக்குடல் சுத்தமாகும். இவ்வளோ விஷயம் இருக்குது. சூட்டை நீக்குவதற்கு இரண்டே வழி: எண்ணெய் தேய்த்து குளிப்பது, சுடுதண்ணி குடிப்பது.